12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்துடைய பக்கப்பரப்ப வந்து கேட்குறாங்க. பக்கப்பரப்புனா 4 சைடு தான் வரும் இல்லையா? மேல் பகுதியும், கீழ் பகுதியும் வந்து நம்ம விட்டுடணும். அதாவது வந்து இதோ இருக்கு இல்லையா? இந்த பக்கம் வரும். அப்புறம் இதே மாரி பின்னாடி ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப 2 ஆச்சா? அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பாருங்க. இந்த சைடு வரும் 3, அப்புறம் இந்த சைடு ஒண்ணு 4. மேல் பகுதி, கீழ் பகுதி வந்து எடுத்துக்கக்கூடாது நம்ம. அப்ப மொத்தம் எத்தன பக்கம் வரும்? 4 பக்கம் வரும். ஒரு சைடுக்கு பரப்புனா எவ்வளவு? A ஸ்கொயர் இல்லையா? இதையும் இதையும் பெருக்க வேண்டியது தான். இதுவும் இதுவும் வந்து சேமா தான் இருக்கும் இல்லையா? கனசதுரன்றதுனால அப்ப வந்து A ஸ்கொயர் தான் வரும். இந்த சைடு Aனா, இந்த சைடும் A. அப்ப ஒரு சைடு A ஸ்கொயர் 4 சைடுனா என்ன வரும்? 4 A ஸ்கொயர். இதுல Aவோட வேல்யூ வந்து அவங்களே குடுத்துட்டாங்க இல்லையா? Aன்றது என்னது? பக்க அளவு தான். அது அவங்களே குடுத்துட்டாங்க 12ன்னு. அத சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஆன்ஸர் வந்துரும். அதாவது நீங்க இப்ப ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்மள சுத்தி எத்தன பக்கம் இருக்கு? 4 பக்கம் இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். மேல இருக்க சீலிங்கும், கீழ இருக்க தரையும் வந்து எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அதான் பக்க பரப்புனா நம்ம சுத்தி 4 செவுரு இருக்கு பாருங்க. 4 பக்கம் செவுரு இருக்கு இல்லையா? அத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அந்த மாரி ஞாபகத்துல வச்சுக்கங்க. இதே மொத்த பரப்புனா மேல இருக்கிறதையும், கீழ இருக்கிறதையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க என்ன வரும்னா 6a ஸ்கொயர்ன்னு வரும். சரிங்களா? பக்க பரப்புனா 4 பக்கம் செவுரு. அது மாரி ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப 4a ஸ்கொயர். A வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். A இருக்கிற இடத்துல 12 போட்டா என்ன ஆகும்? 12 ஸ்கொயர் வந்து 144. 144 இன்டு 4 என்ன வரும்னா 576 தான் வந்து ஆன்ஸரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மத்த சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிளேலிஸ்ட்ட வந்து செக் பண்ணி பாருங்க.